மாப்பிள்ள நம்ம காலேஜ் படிக்கிறதுக்காக இந்த ஊர் விட்டு போனதுலேருந்து இந்த ஊர் ஆளுங்களுக்கு ஓவரா திமிராச்சுடா. ஆமா மச்சான், அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான் மச்சான். ஜூலை மாதம் காலேஜ் லீவ் விட மாட்டாங்கடா. எப்படி அவன் வருவான்? எனக்கு என்னமோ காளி வருவான்னு தோணுது. உனக்கு என்ன தோணுது மச்சான்? உனக்கு தோணுதுன்னா அவன் வருவான்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய் என்னடா காத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி இருக்குல்ல மச்சான்? காளி வரான்னு நினைக்கிறேன். அவன் வந்தாலே மரணம் மாசுடா. மச்சான் அந்த செந்தூரம் வாட. ஆமாடா, காளி வரப்போறான்னு அர்த்தம். காளி வந்தாலே மரணம் மாசுடா. ஆமாமா. எங்க மச்சான்? எங்க டேய் அங்க. வா போலாம். காளி வாடா. என்னடா இது கேட்ட திறக்க முடியல? காளி இதெல்லாம் தலைவர் பத்தி தான் பத்த முடிய போலையா? கதல மாட்டணும் ஓட மாதிரி இருக்கு. காளி திறக்க முடியலடா, வெளிய பூட்டி போட்டுருக்கா. லூசு காளி. வாடா உள்ள போலாம். வெளியே இருக்கே திறந்துக்கலாமே. கேட்ட திறக்கணும்டா. திறந்துடுறா. காளி காளி சரிப்பா சரிப்பா. காளி காளி ஒரு தடவை சொன்னா அவங்க மாதிரி ஒரு தடவை சொல்லிக்கிறடா. நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் இவனை நினைச்சேன். அதுக்கு அவன்தான் பிறந்து வரணும். பஸ் மரணும், டஃப் தரணும், ஸ்டெப் முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க. உலர வந்தானா பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க. முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. டேய் நிறுத்துங்கடா. ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வரான்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டுல பாட்டு போட்டா உங்களுக்கு போட்ட மாதிரி ஃபீல் பண்ணி ஆடிட்டு இருக்கீங்க. டேய் ஃபீல் பண்ணி ஆடிட்டு இருக்கோம். சந்தோஷமா தான் ஆடிட்டு இருக்கோம். கரெக்ட். ஓரமா போய் குத்துடா. போடா ஓரமாடா. அண்ணே நீங்க வாங்கண்ணே. என்னடா எங்க போச்சு? எங்க விட்ட? அண்ணே என்ன தேறீங்க? என்ன சொல்ல? அண்ணே என்ன தேறா? பைத்தியக்காரன் என்ன தேறன்னு சொன்னா நம்மன தேறல. கண்ணாடி காண தேடிட்டு இருக்கேன். அவனை நீ போட்டு வந்திருக்கியா? என்னடா சின்ன பசங்க கூட பேச்சு உனக்கு? இல்லண்ணே, எங்க ஏரியா கரெக்ட் நான் ஒண்ணு ஆட வருது, அதனால ஓரமா போய் ஆடுங்கறான்னு சொன்னேன். நல்லா இருக்குல? நம்பலாம் அண்ணே. போகுமா? இந்த பக்கம் போணுமா? சரி பசங்க அச்சு விட்டேன், நம்ம அந்த பக்கம் பாத்துக்கலாம். என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க? சரி அவதான் அங்க என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுடா. நீ வேற ஞாபகப்படுத்துறியா? மாப்பிள்ள நீ இல்லாத இந்த ஊர்ல அநியாயம் தலைவிரிச்சு ஆடுது மாப்பிள்ள. தெரியுது. எல்லாத்த பிச்சை பெருமாள் தானே. ஆமா களி, இந்த ஊர்ல ஒருத்தரையும் நிம்மதியா வாழ விட மாட்டான். அது மட்டும் இல்லாம சொல்ற தங்கச்சி கிண்டல் பண்ணிட்டா களி. சரி மாப்பிள்ள இங்க பாரு, இந்த இங்கிலீஷ் படத்துல பிரபஞ்சத்தை காப்பாத்தணும் சொல்லி ஒரு குரூப் அலைவாங்க தெரியுமா? அது மாதிரி நீ இந்த ஊரை காப்பாத்தணும், அதை நான் பார்க்கணும். இல்ல நாங்க பார்க்கணும். எஸ் காளி எஸ். இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க. அது இல்லடா, அதான் இந்த காளி வந்துட்டால, இனிமே தானே பார்க்க போறீங்க இந்த காளியோட கைய கொடு. பார்க்கத்தானே போறீங்க இந்த காளியோட ஆட்டம். அவரை மாதிரி பந்தவே விட பாத்தீங்கன்னா கூப்பிடாத பிச்சை பெருமாள். நீ கூப்பிடு. சாரி 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 சாரி. அது பெருமாள் பிச்சை வெளியே வாடா. இல்ல பிச்சை பெருமாள் வெளியே வாடா. பெருமாள் பிச்சை வெளியே வாடா. பிச்சை பெருமாள் வெளியே வாடா. ஜெய் அவனை நான் கதவை தட்டியே கூப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க. நீ போ. ஏ காளி வா காளி. ஓம் காளி ஜெய் காளி. இங்க வாடா. காளி அவன் பேரு பெருமாள் பிச்சை. அத கரும பெருமாள் பிச்சை. இங்க வாடா. யாரா என்ன பெருமாள் பிச்சைன்னு சொன்னது? என் பேரு பிச்சை பெருமாள். பிச்சை பெருமாள் அப்படி மரியாதை கூப்பிட கத்துக்க. எச்சையா பேசுற பிச்சையா? பிச்சை பெருமாள் மன்னிக்கணும் பிச்சை. நீ எந்த கர்மபாவம் எடுத்துட்டு போ. ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என்ன வாடான்னு கூப்பிட? 1 2 3 4 5 6.
ஒரு ஆக்ஷன் ஹீரோ எப்பவுமே 3 அடி தான்டா வாங்குவா. ஏன்டா உன 5, 6, 7 வரையும் போனடா, அதெல்லாம் உன் கணக்கு தெரியலையா? ஏய், ஒருத்தன் கை பிடிக்கிற தினச பார்த்தே சொல்லிடலாம் அவன் ரத்தம் பார்த்த கையா இல்லையான்ட்டு. டேய் உனக்கு என்ன தெரியும் காளிய பத்தி? காளி இப்ப கைய முறுக்குவா பாரு, காப்ப அட்ஜஸ்ட் பண்ணுவான் பாரு, ஏய் சொல்லட்டி அடிப்பான் பாரு, கைய சொல்லட்டி ஆப்போசிட்ல ஒண்ணு எதிரி வைப்பான் பாரு. என்னவன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். காளி இப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான் பாரு. டேய் நீ சும்மாடா. ஏய், இப்ப அவன் அங்க அடிச்சு அடியில அங்க இருந்து பறந்து இங்க வந்து விழுவா பாரு. அத கருப்ப புடிச்சு நீதான் அடிக்கிற, அடிச்சு தொலைடா. அடிச்சுட்டாடா. ஆமா சபாஸ். தங்க மீனாட்சி குழந்தை ஏன் இப்படி சோகமா வந்திருக்க? என்னாச்சு? அண்ணா காலேஜ்ல இருந்து வரும்போது அந்த பிச்சை பெருமாள் கிண்டல் அடிக்கிறானா. காலேஜ் பஸ்ல நீயே வந்த, அவர நேரடியா டீல் பண்ண முடியாது, வேற வழியா தான் பண்ணணும். பின்ன காலேஜ் பஸ்ல வராம நம்ம வீட்ல என்ன காரா இருக்கு? அட்லீஸ்ட் பைக் வச்சும் இருக்கா? நீ ஒரு கல்யாணம் பண்ணலாச்சும் வரதட்சணையா ஒரு கார் வாங்கலாம். கதா, வரதட்சணை வாங்குறது தப்பு, வரதட்சணை கொடுக்கறது தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம வீட்ல கார் வாங்க முடியாதா? இப்ப என்ன கார் தானே வாங்கணும், வாங்கிட்டு வா தம்பி. அத பாட்ட போடுறா. டேய் கையெழுத்து போடு. டேய் ஒரே பாட்டுலாம் பணக்கார ஆக முடியாது, நீ பாடுபட்டா மட்டும்தான் பணக்கார ஆக முடியும். இதுக்கு நான் தொங்கி இருக்கலாம், புரியுதா? புரியுது கந்தா. எங்க உள்ள போற? வெளியே போ. ஒரு பக்கம் மண்ட கோளாரோட தங்கச்சி, இந்த பக்கம் தாய், என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏன்டா இப்படி பண்ண? நீ ஒரு கவலைப்படாதம்மா, உனக்காக ஒரு நல்ல பொண்ணா பார்த்து, சாரி மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். டேய் பசிக்குதுடா. வெளில வரும்போது ஜட்டி போட்டு தானே வரேன், ஏன்னா வெயில் அதிகமா ஏய், இருக்கு. இவன்டா எவன்டா இவன் எப்ப பார்த்தாலும் ஆடிட்டே என்ன இருப்பான், ஆடிட்டே பிச்சை? இருப்பான். ஏய், நான் எதுவுமே பிரிக்கல, நீ ஏதாவது பிரிச்சா? நான் சாம்பார் போட்டல தானே பிடிச்சேன். சாம்பார் போட்டதா நீ பிரிச்சதுக்கு நான் பிரிச்ச சொல்றேன்டா அவன். அந்த பிச்சைலனா இது வேற பிச்சை. ஓ, அந்த பிச்சையா? இந்த 1 ரூபாய். இந்த காமெடியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏதா முன்னாலதான் நான் காலேஜ் போறதை விட்ட, வேலைக்கு போறதை விட்ட, இப்ப நடு தெருவில் நிக்கிறேன். மனுஷனா கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சில ஈரம் இருக்கணும், இப்படி நெஞ்சு பூரா முடியா இருக்க கூடாது. இப்படி இருந்தா நாடு எப்படா உருப்படியா இருக்கும்? டேய் இப்பயாச்சும் திருந்துடா. காளி என்ன மன்னிச்சிட்டு காளி, நீ சொன்னதுனால நான் திருந்திட்டேன். சரி விடு, இப்பயாச்சும் திருந்திட்டியா? இதான் பாத்தீங்களாப்பா, அவன் திருந்திட்டான். பேசிய திருந்துவா? உன் தங்கச்சி உன்னை லவ் பண்றோம், எனக்கு தெரியாத. என் தங்கச்சி கூப்பிட்டு ஓச்ச. டேய் அவனடா என் தங்கச்சி கூப்பிட்டு ஓடிட்டு இருக்கா. டேய் அவன் தான் கெட்டவன் வில்லன்னு தெரியும்ல, அவன் எப்படா மாறுவான்? நீ ஒரு 4 வந்து நல்ல டைலாக போட்டா அவன் எப்படா திருந்துவான்? சுத்த பைத்திய தரமா இல்ல. எப்படி ஒரு அட்வைஸ் என் வாழ்க்கையில கேட்டதே இல்ல. முதல்ல என் தங்கச்சியை பிடிக்கல. ஏ நின்றா. எங்க திருந்துறானுங்க?